ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கவுண்டோட இன்ட்ரோடக்ஷன் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஏ டிவி இஸ் லிஸ்டட் அட் ₹24,500 இஃப் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ₹20,090. தென் வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 24,500 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 24,500க்கு ஒரு ஆர்டிக்கிளை மார்க்அப் பண்ணிட்டு எவ்வளோக்கு செல் பண்ணுறான் அப்படின்னா 20090க்கு செல் பண்ணுறாங்க. அப்போ அவனுடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அவன் கொடுத்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 24,500 மார்க்அப் பண்ணிட்டு 20,900 கொடுத்தான்னா அந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்கும்? டிஸ்கவுண்டா இருக்குமா? அவங்க கேட்கறது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. நான் என்ன பண்றேன்னா இதுக்கு ரேஷியோ எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ரேஷியோ எடுத்தா இதை 49ஆல கேன்சல் பண்ணலாமா? 49ஆல கேன்சல் பண்ணா 50 வரும், இங்க 41. அப்ப 50க்கு மார்க்அப் பண்ணிட்டு 41க்கு செல் பண்றான் அப்படின்னா எவ்வளவு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 9% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னால என்னன்னா மார்க்கெட் பிரைஸ்ல எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களோ அதோடைய பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்றது. ஓகேவா? ஸோ அப்ப இங்க 9% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். எதுல? இந்த மார்க்கெட் பிரைஸ் 50ல. ஓகேவா? ஸோ அப்ப அதோடைய பர்சன்டேஜ் என்னன்னா இன்ட்டு 100 18% இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து இங்க என்னன்னா 18%. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a dozen pairs of gloves worth ₹600 are available at a discount of 10%. Find out how many pairs of gloves can be bought for ₹270. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டசன் பேர் கிளவுஸ் வந்து மார்க்அப் பண்ண ரேட் வந்து ₹600 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து 10% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்குறாங்க. இப்போ 270க்கு வாங்கியிருந்தா எத்தனை பேரை வந்து கிளவுஸ் வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் அந்த 12 பேர்ஸ் ஆஃப் கிளவுஸோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 600. ஸோ இந்த 600ல இருந்து அவன் என்ன பண்ணுறான்னா 10% டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 600ல 10% எவ்வளோ? 60யா? 60 டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோக்கு வாங்குறான்னா 540க்கு வாங்குறான். ஓகேவா? ஒரு கடைக்காரன்ட்ட ₹600 உள்ள பொருளை வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணி 540க்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு இப்போ இந்த 540க்கு எவ்வளோ கிளவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா 12 கிளவுஸ் வாங்குறாங்க. ஓகேவா? அதாவது 12 பேர்ஸ் ஆஃப் கிளவுஸ் வாங்குறான். அப்ப 270க்கு எனக்கு எத்தனை பேர்ஸ் ஆஃப் கிளவுஸ் வாங்கியிருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 540க்கு 12 பேர்ஸ்னா 270க்கு எவ்வளோனாக்கா 6 பேர்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ரேஷியோ 2:1. அப்போ இந்த 2 பார்ட் தான் 12 பேர்ஸ்னா 1 பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 6 பேர்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க கேட்கறது இதுதான். 270க்கு எத்தனை பேர் கிளவுஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 6 பேர் கிளவுஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there is a 15% discount on 8 shirts marked at ₹9,600. How many shirts can be bought with ₹5100? ஓகே, ஸோ இப்போ பார்த்தா அதே மாடல் சம் தான். இதை ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If the selling price of an article is 32% more than its cost price and the discount on its marked price is 12%, then what is the ratio of its cost price to the marked price? ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 32% மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. எவ்வளோ அதிகமாக இருக்கு? 32% அதிகமாக இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது என்னது? ப்ராஃபிட்டா? அவங்க என்னன்னா அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை தான் இன்டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கான். காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து 32% அதிகமா இருக்குன்னு. ஓகேவா? அப்ப கொடுத்துருக்கிறது இன்டைரக்டா என்னன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கான் 32% அப்படின்னு. ஓகேவா? ஸோ அடுத்து அவன் மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோனாக்கா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து
12% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்ப எனக்கு காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா டைரக்டா என்ன பண்ணலாம்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கால்குலேட் பண்ணலான்றத இதோட இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்ப இங்க காஸ்ட் ப்ரைஸ்ன்றது என்னவா இருக்கும்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பர்சன்டேஜ் வந்து 100 பிளஸ் பி பர்சன்டேஜ், அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் பர்சன்டேஜ் 100 மைனஸ் டி பர்சன்டேஜ்ன்றத நான் இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். டேரக்டா இதோட ரேஷியோ நம்ம எழுத முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது தெரியாதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க 100 மைனஸ் டி, இங்க டி பர்சன்டேஜ் என்ன எனக்கு 12. ஸோ அப்போ 100 மைனஸ் 12 88. இங்க அதே மாதிரி 100 பிளஸ் 32 132. ஸோ இதை 44ஆல கேன்சல் பண்ணலாமா? 44ஆல கேன்சல் பண்ணா 2:3 வரும். ஓகேவா? ஸோ அப்போ டைரக்டா காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். என்னதுன்னா 2:3. ஓகேவா? ஓகே. ஸோ ஒருவேளை இந்த ரேஷியோ வந்து எனக்கு தெரியல, மறந்து போச்சுன்னா அதுவும் எப்படி பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இங்க டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்னா மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்னா காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ், அதே மாதிரி காஸ்ட் பிரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ரெண்டுலயுமே செல்லிங் பிரைஸ் இருக்கிறனால நான் என்ன பண்றேன்னா செல்லிங் பிரைஸை ஈக்குவேட் பண்றேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுக்க முடியும்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் கொடுக்க முடியும். அப்ப இந்த 12% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு என்னவா இருக்கும்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். அதாவது 12% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா பேலன்ஸ் 88% இருக்குமா, அந்த 88% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் தான் எனக்கு என்னவா இருக்கும்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இங்க காஸ்ட் பிரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸா? கரெக்டா? காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே 100% இருக்கும்னு சொன்னேன். 100%ல ப்ராஃபிட் இதை ஆட் பண்ணா கிடைக்கிறது எனக்கு செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ்ல 132% தான் என்னதுன்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். இதுவும் செல்லிங் பிரைஸ், இதுவும் செல்லிங் பிரைஸா, ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப எனக்கு இதுல இருந்து டைரக்டா என்ன கிடைச்சிரும்? காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைச்சிருமா? என்னதுன்னா சாரி 88 divided by 132 கேன்சல் பண்ணாக்கா 2:3. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒன்று இப்படி பண்ணுங்க, இல்லை இப்படி பண்ணுங்க. ஓகேவா? இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா நீங்க அதை ரேஷியோவா எழுதிட முடியும். ஓகேவா? இதை மோஸ்ட்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper allows a 28% discount on the market price of an article and still makes a profit of 20% if he gains rupees 30.8 on the sale of one article, then what will be the cost price of the article? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறான். கொடுத்தும் அவனுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஆர்டிக்கிள்ல விற்கும் போது அவனுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 30.8 கொடுத்துட்டான். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுல என்னன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு ப்ராஃபிட் வந்து 20% கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். கரெக்டா? ஸோ இதை யூஸ்வலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைரக்டா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ இதுல இருந்து வைக்கலாம். கரெக்டா? பட் அதுல இருந்து ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா இங்க எனக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் டைரக்டா கிடைக்கும். கரெக்டா? ஸோ மார்க்கெட் பிரைஸும் காஸ்ட் பிரைஸும் அவன் வந்து கேட்கவே இல்லை. இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு கேட்கறான். அப்ப ரெண்டுமே எனக்கு வந்து அன்னொன்னு. ஆனா அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெயின் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் கொடுத்துட்டா, ப்ராஃபிட் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. அப்ப அந்த மேல உள்ள டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அது எதுவுமே எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா? என்னதுன்னா ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20%. 20% தான் 30.8 அப்படின்னா 100% கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? ஸோ இப்போ 20 பார்ட் தான் எனக்கு 30.5னா 100 பார்ட். ஸோ இன்ட்டு 5 30.
8 into 5 154 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த 28% டிஸ்கவுண்ட்ன்றதுலாம் தேவையில்லாத டேட்டா, அது குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்னாலே அவங்க கண் எங்கே போகணும்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு தான் போகணும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டா 100% கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்றது கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ டாய் இஸ் rupees 210. What should be its MRP so that after a discount of 5% the shopkeeper gain 90%? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டாயோடைய காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸோ அந்த டாயை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து செல் பண்றாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் 5% கொடுத்தும் அவனுக்கு 90% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா டைரக்டா என்ன ரேஷியோ எழுத முடியும்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்னால் எழுத முடியும். கரெக்டா? டிஸ்கவுண்ட் கொடுத்தும் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா எனக்கு டேரக்டா மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ எழுதிட முடியும். கரெக்டா? இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்க வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 90% கொடுத்துட்டான், டிஸ்கவுண்ட் வந்து 5%. ஓகேவா? ஸோ அப்போ 100 plus P 190, அதே மாதிரி இங்க 100 minus D%, அதுதான் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? டிஸ்கவுண்ட் இங்க வரும், ப்ராஃபிட் இங்க வரும். ஓகேவா? 100 minus D 95. அப்ப இதுல இருந்து எனக்கு டைரக்டா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா 2:1. கரெக்டா? 2:1 எனக்கு மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைச்சிருச்சு. இப்ப மார்க்கெட் பிரைஸ் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் கேட்கறாங்க, காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 210 கொடுத்துட்டான். இங்க காஸ்ட் பிரைஸோட ரேஷியோ எனக்கு எவ்வளவு பார்ட்னா 1 பார்ட். அப்போ 1 பார்ட் தான் 210னா 2 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், மார்க்கெட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடுமா, 420 இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா the market price of an article is rupees 1360. If a shopkeeper sold the article at 15% loss after giving 25% discount, then the cost price of the article is. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால அவனுக்கு வந்து 15% வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அப்ப டைரக்டா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ எழுதணும். இங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால அவனுக்கு லாஸ் அக்கர் ஆகுது. ஓகேவா? இங்கேயும் டைரக்டா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ எழுத முடியும். அங்க என்ன பண்ணோம், இங்க மார்க்கெட் பிரைஸ் சைடு ப்ராஃபிட் எழுதணும். கரெக்டா? காஸ்ட் பிரைஸ் சைடு டிஸ்கவுண்ட் எழுதணும். இங்க இப்ப ப்ராஃபிட்டுக்கு பதிலாக லாஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப அதுவும் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே இந்த மார்க்கெட் பிரைஸ் சைடு எழுதிடணும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் கொடுத்தாக்கா ஆட் பண்ணோம், லாஸ் கொடுத்தாக்கா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 100 plus P தானே நம்ம மார்க்கெட் பிரைஸ் சைடு போட்டோம். கரெக்டா? ரேஷியோல இங்க லாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 100 minus லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? 100 minus லாஸ், அதே மாதிரி இங்க 100 minus டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ 100 minus லாஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகுது அப்படின்னா 15% லாஸ் அக்கர் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ 85. இங்க 100 minus டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறான், 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா 17:15. மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 17:15 தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. மார்க்கெட் பிரைஸ் பார்ட் இங்க 17 பார்ட் இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 1360 கொடுத்துட்டான். ஓகேவா? 17 பார்ட் தான் 1360னா 15 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், டைரக்டா காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அப்ப 1360 17 கேன்சல் பண்ணா எத்தனை டைம் கேன்சல் ஆகும், 8 டைம் கேன்சல் ஆகுமா? ஸோ அப்ப 80, 15 into 80 1200. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்னா 1200 இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a person bought an article at 30% discount on its market price. The person then sold it at 30% profit for rupees 427.7. What was the market price of the article? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒரு பர்சன் வந்து 30% டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ஆர்டிகிளை வாங்கிட்டு 30% ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணுறான். அப்படி செல் பண்ணுறதுனால அவனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும், அந்த ஆர்டிகிளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா
இங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்ப டைரக்டா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை தான் பார்ப்பீங்க, கண்ண மூடிட்டு அப்படி போட்டக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்க்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிகிள 30% டிஸ்கவுண்ட் பண்ணி அவன் வாங்குறான், வாங்கிட்டு இன்னொரு பர்சன்ட் 30% ப்ராஃபிட் வச்சு செல் பண்றான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்முக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி உள்ள சம் எப்படி இருக்குன்னா, அவன் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறனால அவனுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க என்ன பண்றான்னா, டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு 30% டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் வச்சு செல் பண்றான். ஓகேவா? ஓகே, இங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க 427.7. ஓகேவா? அவன் இன்னொரு பர்சன்ட்டை எப்படி விற்கிறான், 30% ப்ராஃபிட் வச்சு செல் பண்றான். அந்த செல் பண்ற ரேட்டு கொடுத்துட்டான் 427.7. ஓகேவா? 30% ஃபிராக்ஷனா மாத்தினா 3/10. அப்ப 10ல 3 பார்ட் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணான்னா 13 பார்ட்டுக்கு செல் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? அந்த 13 பார்ட்டுடைய ரேட்டு தான் கொடுத்துட்டான் 427.7. கரெக்டா? ஸோ இப்ப 10 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? கரெக்டா? 30%ன்றது 3/10 பேஸ் தான் காஸ்ட் பிரைஸ். அதுல 3 பார்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு 13 பார்ட்டா இருக்கும். அந்த 13 பார்ட் தான் 427.7னா 10 பார்ட் என்ன? 13 கேன்சல் பண்ணா 32.9. ஸோ 32.9 into 10 329. ஓகேவா? ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப அவன் வாங்கின ரேட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப அவன் எப்படி வாங்கியிருக்கான், 30% டிஸ்கவுண்ட் பண்ணி தானே வாங்கியிருக்கான். கரெக்டா? டிஸ்கவுண்ட் நம்ம எதுல இருந்து நம்ம பண்ண முடியும், மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான்னா 329க்கு வாங்கியிருக்கான். அப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா, அந்த மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 30%. 30% ஃபிராக்ஷனா மாத்தினா 3/10. ஓகேவா? 10ல 3 பார்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கியிருந்திருக்கான். அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கான்னா 7 பார்ட்டுக்கு வாங்கியிருக்கான். கரெக்டா? அப்ப இந்த 7 பார்ட்டுடைய ரேட்டு தான் 329. ஓகேவா? ஸோ இப்ப கேட்கறது மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும், 10 பார்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ 7 பார்ட் தான் 329னா 10 பார்ட் என்ன, 470. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 470 தான் என்னவா இருக்கும்னா மார்க்கெட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோகன் ஆஃபர்ஸ் டு செல் ஹிஸ் ஆர்டிகல்ஸ் அட் a discount of 20%, but he marks his articles by increasing the price of each by 35%. What percentage would his gain be? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மோகன் வந்து சில ஆர்டிகல்ஸ் வந்து விற்கும் போது 20% டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறாங்க. அதே இது அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே மார்க்அப் பண்ணி வைக்கிறான். எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அதிகமா மார்க்அப் பண்ணி வைக்கிறான்னா 35% அதிகமா மார்க்அப் பண்ணி வைக்கிறான். ஸோ அப்படி மார்க்அப் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால அவனுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இனிஷியலா காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா மார்க்அப் பண்ண முடியும். கரெக்டா? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மார்க்அப் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ற அந்த இன்க்ரீசிங் வேல்யூ தான் எனக்கு மார்க்அப்னு சொல்றது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா இருக்கு அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ் 100 ரூபா இருக்குன்னா 35 ரூபா அவன் வந்து மார்க்அப் பண்ணி வைக்கிறான்னா மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்னா 135 இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ அப்ப இங்க மார்க்அப் பண்ணிட்டு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து என்ன பண்றான்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூல இருந்து அகைன் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? அப்ப சக்சசிவா எனக்கு பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்படி சக்சசிவா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். x + y + xy/100. கரெக்டா? இது சக்சசிவ் ரேட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இல்ல ரெண்டுமே இன்க்ரீஸ் இல்ல ரெண்டுமே டிக்ரீஸ், இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதுல இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். ஓகேவா? மார்க்அப் அப்படின்னா என்னன்னா, மார்க்அப்ன்றதே இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிற வேல்யூ தான் மார்க்அப். ஓகேவா? அப்ப இங்க பிளஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க 35 பிளஸ், அடுத்து டிஸ்கவுண்ட்ன்றது அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணி வைக்கிற வேல்யூ தான் டிஸ்கவுண்ட், மைனஸ் 35 into 20/100 என்ன வரும், 15 - 7 8%. ஓகே, ஸோ இதுல ரிசல்ட் வந்து எனக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட். ஓகேவா? நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது வந்து லாஸ். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒருவேளை இது தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். 100 அசியூம் பண்ணிக்கோங்க. 100ல 35% இன்க்ரீஸ் ஆகுதா, இப்போ என்னவா இருக்கும், 135 இருக்குமா? இந்த 135ல
20% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க 135ல 20%ன்றது என்னது 27. ஓகேவா? ஸோ அப்போ இதுல 135ல 27 வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளவுக்கு வித்திருப்பான்? 108க்கு வித்திருந்திருப்பான். கரெக்டா? 100க்கு வாங்கி 108க்கு வித்திருக்கான். அப்ப அவனுக்கு இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 8% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி ரேஷியோலையும் போடலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா புரிஞ்சிருந்திருக்கும். இது 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் ஒன்று சக்சஸிவ் ரேட்டு, அதே மாதிரி வேல்யூ அசம்ஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடு. அதில் உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெசிமல்லையோ அல்லது மிக்சடு ஃப்ராக்ஷன்லையோ இந்த மாதிரி கேட்டால் மட்டும் கண்டிப்பா நீங்க வந்து ரேஷியோ மெத்தடுக்கு போயிருங்க. அதுதான் ரொம்ப ஈஸியா வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an article is marked 25% above its cost price if x% discount is allowed on the marked price and still there is a profit of 5.5%, then what is the value of x%? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிளை வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 25% வந்து மார்க்அப் பண்ணி வைக்கிறாங்க. மார்க்அப் பண்ணிட்டு x% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 5.5% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த சம் தான். அங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு, அதாவது மார்க்அப் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், கொடுத்துட்டு ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுருந்தான். இங்க என்னன்னா, மார்க்அப் பண்ற வேல்யூ கொடுத்துட்டா டிஸ்கவுண்ட் கொடுக்காம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிஸ்கவுண்டோடைய பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதே தான் இங்க. ஸோ மார்க்அப் பண்ணிட்டு அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கரெக்டா? அப்ப சக்சசிவா எனக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த சக்சசிவ் ரேட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இங்க மார்க்அப்னா பிளஸ்ஸா எவ்வளவு எனக்கு மார்க்அப் பண்றாங்க? 25%. ஸோ அப்போ 25 மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியாது, நான் என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மைனஸ் 25x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு கிடைக்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? இங்க ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க 5.5%. இதை கேன்சல் பண்ணா 4 டைம் 25 மைனஸ் 5/4x ஈக்குவல் டு 5.5. ஸோ அப்போ 5/4x ஈக்குவல் டு 19.5. கேன்சல் பண்ணா 3.9, 3.9, 7.8, 15.6. அவ்வளவுதான். இதுல எக்ஸ்ன்றதான என்னது? டிஸ்கவுண்ட். கரெக்டா? ஸோ அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவுனா 15.6% வந்து அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா சிம்பிளா வரும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. A shopkeeper marks an article x% above the cost price and sells it by allowing a 30% discount on the market price. If there is a loss of 4.8%, then what is the value of x? Okay, ஸோ இப்போ பார்த்தா அதே மாடல் தான். இங்கே ப்ராஃபிட்டுக்கு பதிலாக இங்கே லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper marks an article at a price such that after giving a discount of x%, he gains 20%. If the cost price and the marked price of the article are rupees 920 and rupees 1472 respectively, then what is the value of x? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவன் x% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அவனுக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப அந்த எக்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் பிரைஸ் உடைய வேல்யூவும் மார்க்கெட் பிரைஸ் உடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை ரேஷியோவா வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? அங்க அந்த 920, 1472 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த வேல்யூ எல்லாமே நீங்க ரேஷியோவை மாத்திட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஆயிரும். பாருங்க, காஸ்ட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் இங்க 920 கொடுத்துட்டாங்க காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் வந்து 1472 கொடுத்துட்டான். ஓகேவா? இதுல காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னா, இதை 92 கேன்சல் பண்ணலாமா? 92 கேன்சல் பண்ணா இது 10 டைம், இங்க 16. மார்க்கெட் பிரைஸ்க்கும் சாரி காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 10:16 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன்
டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், X% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் எதுல இருந்து கிடைக்கும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்தானே கிடைக்கும். இங்கே எனக்கு காஸ்ட் பிரைஸோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஸோ காஸ்ட் பிரைஸ்ல அவனுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்குது. காஸ்ட் பிரைஸ்ல 20% ப்ராஃபிட் வச்சு வித்தான்னா எவ்வளவுக்கு வித்திருப்பான்? 12க்கு செல் பண்ணியிருந்திருப்பான். அப்படிதானே? ஸோ இங்கே 10ன்றது எனக்கு காஸ்ட் பிரைஸ், அதுல 20%ன்றது 2. அப்ப எனக்கு 10ல எனக்கு 2 பார்ட் வந்து ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணானா 12க்கு செல் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டா? இப்ப எனக்கு இங்க என்ன கிடைச்சிருச்சு? இது வந்து செல்லிங் பிரைஸ், எவ்வளவுக்கு எனக்கு செல் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா செல்லிங் பிரைஸ். கரெக்டா? இங்க மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 16 பார்ட் இருக்கு, செல்லிங் பிரைஸ் எனக்கு 12 பார்ட் இருக்கு. ஓகேவா? அப்ப 16ல 4 பார்ட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்கறது அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அதுதான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அந்த X% என்னன்னு கேட்குறாங்க. இங்க எவ்வளவு எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னா 4 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பான்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா கொடுப்பாங்க. அதாவது இந்த 16 பார்ட்ல 4 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஓகே, இந்த ரேஷியோ மாத்திட்டீங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் an article is rupees X. Its marked price is 400% more than the cost price. Okay. To gain a profit of 100%, what percent of discount should be offered on this particular article? Okay. என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட 400% வந்து அதிகமாக மார்க்அப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து எனக்கு 100% கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் எக்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவன் கேட்கறது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கேட்கும் போது நீங்கள் ஆக்சுவல் வேல்யூவை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, இங்கே அந்த 400%ன்றது என்னதுன்னா மார்க்அப் பர்சன்டேஜ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து அவன் எவ்வளோ அதிகமாக மார்க்அப் பண்ணுறான் அப்படின்னா 400% அதிகமாக மார்க்அப் பண்ணுறான். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 1 பார்ட் இருந்துச்சுன்னா மார்க்அப் பண்ண வேல்யூ எனக்கு எவ்வளோ பார்ட்டா இருக்கும்னா 5 பார்ட்டா இருக்கும். அப்படிதானே? காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 100 ரூபா இருக்குன்னா 400 ரூபா அதிகமா மார்க்அப் பண்றான். ஓகேவா? 400% அதிகமா மார்க்அப் பண்றான் அப்படின்னா இங்க 100 ரூபால 400 ரூபா அதிகமா மார்க்அப் பண்ணானா என்ன ஆயிரும்? 500 ஆகுமா? அப்ப ரேஷியோ எனக்கு 1:5 ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னா அவனுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 100% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் 100% கிடைக்குது. ஓகேவா? 1ல 100%மே உனக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. அப்போ எனக்கு 1ல 1 பார்ட்டுமே எனக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 2 பார்ட்டா இருக்கும். கரெக்டா? அப்போ இங்கே கிடைச்சது எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு 2 பார்ட்டு. அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்கறான். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்கறான். டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்போம்? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து. இந்த 5 பார்ட் இதுல 5 பார்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து 2 பார்ட்டுக்கு செல் பண்றான். ஓகேவா? அப்ப எவ்வளவு பார்ட் இங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்? 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கானா எதுல இருந்து? இந்த 5ல இருந்து. இப்ப இதோடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா என்ன தெரிஞ்சிடும்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடைச்சிரும் 60% இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா an article is marked up by P% above the cost price if the shopkeeper offers a discount of 25% and still earns a profit of 35%. For earning a profit of 71%, how much discount should be offered by the shopkeeper? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான சம்மு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு 35% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ எனக்கு 71% டிஸ்கவுண்ட் 71% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து அந்த P% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் அந்த டேட்டாலாம் எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா? என்னன்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 35% கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்போம். மார்க்கெட் பிரைஸ்ல 25% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது என்னது? செல்லிங் பிரைஸா? ஸோ அப்போ 25% டிஸ்கவுண்ட்னா 75% செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 35% ப்ராஃபிட் கிடைக்குது. காஸ்ட் ப்ரைஸ்ல 35% ஆட் பண்ணா கிடைக்கிறது என்னது? செல்லிங் பிரைஸா? கரெக்டா? ஸோ அப்போ 135% தான் எனக்கு என்னவா இருக்கும்? செல்லிங் பிரைஸா இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜை நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ 135% 135 பார்ட் தான் எனக்கு 75 அப்படின்னா
இங்க 71% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறான். 71% ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸ். இங்க நான் செல்லிங் ப்ரைஸ் தான் வைக்கேட் பண்ணிருக்காங்க. இங்கேயே நான் என்ன பண்றேன்னா செல்லிங் ப்ரைஸ்க்கு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ 171 எனக்கு செல்லிங் ப்ரைஸா இருக்குமா? 71 ப்ராஃபிட்னா எனக்கு 171 செல்லிங் ப்ரைஸா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 135 தான் எனக்கு 75 தான் 171 எனக்கு எவ்வளோ பார்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? இதை 15 கேன்சல் பண்ணா 9 டைம், இங்கே 5 டைம், 19 into 5 95. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எனக்கு வரக்கூடிய இந்த 95ன்றது என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ். ஏன்னா நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸுக்கு தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ்க்கு ஈக்குவேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸ் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 95ன்றது என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ். ஓகே. மார்க்டு ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா எனக்கு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? மார்க்டு ப்ரைஸ் எப்பயுமே எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மார்க்டு ப்ரைஸ் எனக்கு 100 இருக்குன்னா இப்போ எனக்கு வித்தது எனக்கு 95க்கு வித்திருக்கான். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்கணும்னா 5% அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ 71% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்கணும்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்துருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்துறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்ததெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.